அதா மலையனூறு அங்காளியே மாக்காளி திருச்சூலியே அடி குறி சொல்ல வாடி அம்மா இந்த குளங்காக்கும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூறு அங்காளியே. இது ஆடிபாசம் இல்ல, ஆடிபாசம் இல்லதான், இருந்தாலும் அதுக்காக அம்மனை பத்தி பாடாம இருக்க முடியுமா? ரைட்டு. சரினா நான் இன்ட்ரோ ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணலாமேன்னு சொல்லி நாங்க ஒரு கோளாறு அப்படின்றத காட்டணும் இல்லையா, அதுக்காக ஆரம்பத்திலே ஒரு அற்புதமான பாடல் 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 பாடல். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ன சேனல்னா ழகரி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தூசின்னு ஒரு சீசன் ஆரம்பிச்சோமா. ஸோ அந்த கருத்தூசி சீசன் 2ல எபிசோட் 4 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். 4க்கு அப்புறம் போடவே இல்லை. அதனால இன்னைக்கு கருத்தூசி சீசன் 2ஓட எபிசோட் 5 அதுக்கான ஒரு ஆடியோவை போட போறோம். போடுறவனை போட்டங்கண்ணா. ஸோ ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்து எனக்கு ஒரு கொந்தளித்து போனேன். அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்புறம் ஆடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ப்ரோ இருக்கார்ல, விஜய் ப்ரோ அவர் ஃபஸ்ட்டு அந்த வாட் இஸ் தட் அரசியலுக்குள்ள தாவடின்னு குச்சோன்னே பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, தலைவன் வந்துட்டான்டா, இப்போ வாங்கடா, எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி காத்துருந்த வேலையில் தலைவன் கூடவே ஒரு 7.5 ஒருத்தரை வச்சிருக்காரு. வரலாமா 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 ரைட்டு அப்படின்ற மாதிரி ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாப்புல, மிஸ்டர் ஆனந்த் ப்ரோ. இந்த ஆனந்த் ப்ரோ அண்ணே இவன் நமக்கு வேணாம் அண்ணே, இவன் சரியில்லைண்ணே அப்படின்ற மாதிரி தான் பல சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கோயம்புத்தூரில் அண்ணன் தாவை தாண்டி குதிச்சு போனப்போ அங்கிருந்த வேலையில் என்ன ப்ரோ விஜய் ப்ரோ ஒன்றும் காணோம் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் யாரோ கேட்கும்போது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன நம்ம ஆட்கள் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏய் யாரா நீ என் தலைவனை பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னாங்க. என்ன ப்ரோ அன்னைக்குதான் கொள்கைனா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு, அப்போ தலைவனை பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பா? அப்போ எல்லா உயிரும் ஒன்றுன்னா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இதை யாராவது அனில் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் கட்சியில், அப்போ எங்கள் விஜய் அண்ணனை நாங்கள் அண்ணனு விஜய் அண்ணான்னு சொல்லி பேர் சொல்லி கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்னது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதை சொல்லி நீங்கள் இதை மட்டும் எனக்கு இந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணி வச்சிங்கன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்களாம் விஜய் அண்ணன் அரசியலுக்குள்ளே வராருன்னொடனே ஃபயர் விட்டவங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்படி பண்ணும்போது தான் அப்போ இவனும் அதே மாதிரி தான் போல, சரி ரைட்டு அப்படி ஓரமாக வைங்க அவனை அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கு எங்கள் உதய அண்ணாவே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, ஸோ அரசியலுக்குள்ளலாம் போவேன் நான், சிங்காரம் செஞ்சிருவாங்க, ரைட்டு. ஸோ நோ தெரியலே, லேட்ஸ் பிளே தெரியலே, வாங்க ஆடியோக்குள்ள போல. ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் 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 ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிகு ஜிக்கான் ஜிக்கான். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, இருக்குஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சனே மாமா ஊருக்கு நெய்ய போல. என்ன தலை இன்னைக்கு ஃபுல்லா வைப்புலே இருக்கே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, காலங்கத்தால பஸ்ல வரும்போதா இவன் ஒருத்தன்டா பஸ்ல வரத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். இல்ல, இனி நம்ம பேச போறது பஸ்ஸையும் நம்ம வாழ்க்கையையும் கம்பேர் பண்ண போறோம். நாய் பஸ்ல உட்காந்து தூங்குறது விட்டுட்டு என்னெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருக்கான் பார் அப்படின்னு யோசிக்கிறது எனக்கு காது போட கேட்கிறது. இருந்தாலும் இந்த கான்செப்டை பாருங்களேன், நல்லா இருக்கும். நானே யோசிச்சு பார்த்தேன், எனக்கே வாட்ட கான்செப்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்துருக்கிறேன். மறக்காம நீங்க கேட்டு தான் போகணும், ஓகேவா? என்ன பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் போய் கொண்டு இருந்த வேலையில் ஒரு கூட்டமான பஸ்ஸு, அதாவது எப்படி சொல்றது, ஓகே. ஸோ இந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் முகூர்த்த நாளில் சீட்டு கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் என்று. என்ன அங்கிள் புரியுதா? ஆண்டி உங்களையே தெரியும்ல, தம்பி பையா சொல்லு அங்கிளுக்கு. அந்த மாதிரி ஒரு பஸ்ஸிலே கூட்டமா இருக்க பஸ்ஸில் ஏறி எங்கடா சீட்டு கிடைக்கும்னு பார்க்கும்போது சீட்டே கிடைக்காம நம்ம கஷ்டப்படுற வேலையில முன்னாடி ஒரு சீட்டு இருக்கு, அங்க ஒரு 2 பாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சாங்க. ஸோ அந்த சீட்டில் உட்காந்துட்டு வந்த வேலையில் அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இன்ஜின் இடிக்குது, முன்னாடி 2-3 பார்சல் இருக்குது, ஒரு மூட்டை வேற சுருக்குது. இந்த மாதிரி இருந்த வேலையில் அந்த சீட்லேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்துடும். இதில் அந்த பாட்டி வேற பார்க்க வாயில போடணும்னா, தம்பி காஞ்சிபுரமா? ஆமாம்மா காஞ்சிபுரம் தான் பாருங்க.
கொஞ்சம் தள்ளி தான் உட்காருச்சு. அம்மா கம்பி இடிக்குதுமா, இதுக்கு மேலே என்ன தப்போ, நான் சப்பலாங்கால் போட்டு உட்காரலான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி கொஞ்சம் பேசிட்டு வர வேலையில், ஐயோ குருநாதா இதுக்கு மேலே என்னை இருக்காதீங்க, இந்த பஸ்ஸு இது இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னால் இதில் போக முடியல அப்படின்னு நினைக்கிறப்போ தான் த காட் இஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி அவரு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த ஸ்டாப்பில் கூட்டமாக்குங்க, அவனை காலை இந்த சைடு கூட நீட்ட விட முடியாத மாதிரி கூட்டமாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வர வச்சாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அங்கிள் அவர் இடுப்பை வச்சு அப்படியே இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜிங்கி நம்மனி அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் தொப்பையை வச்சு இச்சார் பார் நீ அப்படின்ற மாதிரி அவர் தட்டுன்னு தட்டுறாப்புல. எனக்கும் நடா இது, இந்த வாழ்க்கை இதோட மோசமாக போகாதே குருநாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்த வேலை எங்க இருந்தோ ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க ஏறினாங்க. அந்த ஆன்ட்டி ஏற்று பாவம் அவங்களால முன்னாடியும் நிற்க முடியாமல் பின்னாடியும் நிற்க முடியாமல் கொஞ்ச நேரம் என் கை மேலேயே அவங்க உட்கார மாதிரி பார்க் பண்ணிட்டாங்க. எனக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறாங்க, நசுக்கிறாங்க ப்ரோ முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த வேலையில் அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே பஸ்ஸு கொஞ்சம் அப்படியே கல்ன்ற மாதிரி பொறுமையாக போக ஆரம்பிச்சுது. என்னடா இது இன்னைக்கு என்ன இறைவா இவ்வளோ சோதனை மேலே சோதனை கொடுக்குற அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த ஆன்ட்டி, தம்பி கால் வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கவா அப்படின்னாங்க. ஓகே வாங்கம்மா உட்காந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று அப்படி இந்த ப்ரௌடு மொமெண்ட் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ப்ரௌடு மொமெண்ட் மூஞ்செல்லாம் வச்சுக்கின்னு நான் பத்தியா ஒரு ஆன்ட்டிக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்ட வேலையில் டக்குன்னு ஒருத்தன் இந்த சைடில் இந்த காலை நீட்டுறான். 2 ஆன்ட்டி பைய வச்சிருக்குது, இது இல்லாமல் ஒரு 2-3 பேக் கிடக்குது. அந்த இடத்துல ஒத்த கால் வச்சே நிற்க முடியல, இதில் ரெட்டை கால் வச்சு சுத்தமாக நிற்க முடியல. நம்ம அங்கிள் வேற பஸ்ஸை ஓட்டச்சோன்னா உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. ப்ரோ போடு ப்ரோ, போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன், கீரை போடு ப்ரோ, போட்டு சீக்கிரம் வேகமாக ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இருப்பா நானே 4வது கியரில் ஓட்டிகிட்டு இருக்கேன். என்னம்மா 4வது கியரில் இப்படி போகுது வண்டி அப்படின்ற மாதிரி இந்த நாள் இதை விட கொடுமையாக இருக்காதுல்ல அப்படின்ற வேலையில் காத்திருந்த வேலையில் டிராஃபிக் ஜாமு. ஸோ இதெல்லாம் வச்சு இவ்வளோ பிரச்சனையின் நடுவில் நம்ம டெஸ்டினேஷன் அது வருது தெரியுமா, அது கிட்ட வரும்போது ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சுங்க. அப்போதான் எனக்கு இந்த வாழ்க்கையோட தத்துவமே புரிஞ்சுது. என்னடா இவன் ஏதோ கதை சொல்லினே இருக்கானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம போகிற இந்த பயணத்தில் நம்ம நினைப்போம் நம்ம பயணம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கு தொடங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஜாலியாக போகிறோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது திடீர்னு இவன் ஏன்டா பிரச்சனை பண்ணுறான், இவன் எவ்வளோ நல்லா தானே இருந்தான், ஆன்ட்டி உனக்கு என்ன பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு என்ன, நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன, நான் ஏன் இப்படி தான் போனேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர குறைச்சலாக இருக்கும். இதில் வேற நம்மளோட கனவு ஒரு டெஸ்டினேஷன் நோக்கி நம்ம ஓடும்போது அப்போ தான் 4 பேர் நம்மளை புல் டவுன் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பாங்க. அவன் மேலே ஏறுறான் விடாத போட டீலடி அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக காத்துன இந்த வேலையில் எப்படி நமக்கு ஒரு சீட்டு கட்சி நம்ம அங்கே போய் ஜாலியாக உட்காரும்போது, அதாவது பஸ்ஸில் ஒரு இடம் கிடைக்கிது நம்ம போய் உட்காரோம்ல, அந்த மாதிரி உட்காரும்போது அப்போ தான் ஒரு ஆன்ட்டி உட்காரன்னு கேட்கும், அப்போ தான் ஒரு அங்கிள் தொப்பை வச்சு இடிப்பார் அப்படின்ற மாதிரி தான். ஸோ வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக கரெக்டாக உன் டெஸ்டினேஷனை நோக்கி நீ ஓடுற வேலையில் தான் உனக்கு நிறைய ஹேர்டில்ஸ் வரும். அந்த பிரச்சனைகளை தாண்டி குதிச்சு நீ ஓடும்போது தான் தம்பி நீ ஜெயிப்ப. அப்போ தான் உனக்கு உன்னோட டெஸ்டினேஷன் கண்ணுக்கு தெரியும், அப்போ தான் நீ ஒரு சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை தான் உங்ககிட்ட நீ சொல்ல நான் விரும்புகிறேன். நண்பா கவலைப்படாத, நீ போகிற பயணத்தில் நீ எங்கே ஆரம்பிச்சன்றது முக்கியமே கிடையாது, எங்கே போய் சேர போகிறோன்றது தான் முக்கியம். உன்னோட டெஸ்டினேஷன் நோக்கி நீ ஓடுற வழியில் நிறைய தோல்விகளை பார்க்கலாம், நிறைய பேர் உன்னை போட்டு நசுக்கலாம். அப்படி எவனாவது ஒருத்தவனை நசுக்கிறான், உன் மேலே உனக்கு பயம் வருதுன்னா ஒரே விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நீ போகிற பாதை சரியான பாதை. இந்த பாதையில் உன்னால் நிற்க கூட முடியாது, உன்னை சுற்றி நிறைய கற்கள் இருக்கும், நிறைய தடங்கல்கள் இருக்கும். ஆனால் இதில் கெத்தா நின்று சர்வை பண்ணி காட்டிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ ரீச் ஆகிற டெஸ்டினேஷன் போயிட்டு நீ கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கேட்கறதுக்காக நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ழகரி, நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. ஒரே விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னா தட் இஸ் வாட் மீன்ஸ். மறக்காம ழகரி பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? பத்தா